இந்த கலியுகத்தில் முதலில் நமக்கு தேவையானது செல்வம்தான். செல்வம் இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு தானம் செய்ய முடியும். மகாபாரத்தில் கர்ணன் அரசனாக முடிசூடப்பட்ட பிறகுதான் அவனுடைய தானம் விண்ணுலகை எட்டும் அளவுக்கு உயர்ந்தது. செல்வத்தை அடைய பல பேர் பல வழிகளில் போராடிக் கொண்டு இருக்கின்றனர். இருப்பினும் அந்த செல்வத்தை அடைய சில குறுக்கு வழிகளே நம் முன்னோர்கள் பயன்படுத்தி செல்வ செழிப்பா வாழ்ந்து வருகின்றனர். வாருங்கள் குறுக்கு வழியே பார்ப்போம். சரியான கால நேரத்தில் நாம் செய்ய வேண்டியவை செய்தால் நமக்கு செல்வம் கிடைக்கும் என்பார்கள். அட்சய திருதி வருடத்தில் ஒரு நாள் வரும்போது அந்த அதிர்ஷ்ட தேவதையே நமது வீட்டுக்குள் மற்றும் நமக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அட்சய திருதியை என்பது இந்தியாவில் இந்துக்களால் கொண்டாடப்படும் முக்கியமான மங்கள நாளாகும். இந்துக்கள் மட்டுமின்றி சமணர்களாலும் கொண்டாடப்படும் ஒரு புனித நாளாக அட்சய திருதியை உள்ளது. சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் திருதியை நட்சத்திரம் அட்சய திருதியாக கொண்டாடப்படுகிறது. அட்சய என்றால் அள்ள அள்ள குறையாத என்று பொருள். 15 நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் வரும் திதிகளில் 3வது திதியாக வருவது திருதியை. அட்சய திருதியை நாளில்தான் கிருதயுகம் தோன்றியதாக பவிஷ்யோத்தர புராணம் சொல்கிறது. பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த அட்சய திருதியை நாளில்தான். மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்ததும் இந்த அட்சய திருதியை நாளில்தான். குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியிடம் இருந்து வரம் பெற்றதும், பிச்சைக்காரனாக வந்த சிவ பெருமான் தனது பசி பிணி தீர அன்னபூரணியிடம் தனது யாசக பாத்திரம் நிரம்ப பெற்றதும் இதே அட்சய திருதியை நாளில்தான். மகாவிஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் செய்ததும் இந்த நாளில்தான். 3வது எண்ணுக்குரிய அதிபதி குரு பகவான் ஆவார். இவர் உலோகங்களில் தங்கத்தை பிரதிபலிக்கக்கூடியவர். நவகிரகங்களில் மங்களகாரகன் என போற்றப்படும் குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதன் காரணமாகவே அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க வேண்டும். இந்த நாளில் தங்கம் வாங்கினால் மங்களங்கள் அதிகரித்து தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது. வட மாநிலங்களில் அட்சய திருதியை நாளில்தான் விநாயகரையும் லட்சுமி தேவியும் வணங்கி புது கணக்கினை துவங்குவார்கள். மகாலட்சுமியின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதியை தினத்தின் நோக்கமாகும். இப்படி எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட தினம் அட்சய திருதியை என்பதால்தான் இந்த நாளை தவறவிடாமல் பூஜை செய்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். இந்த நாளில் முன்னோர்க்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பல மடங்கு புண்ணிய பலனை தரும். யாசகம் கேட்டு வந்த சிறுவனுக்கு கொடுக்க கூட எதுவும் இல்லையே என வருந்திய ஏழை தாய் தேடி பிடித்து வீட்டில் அழுகும் நிலையில் இருந்த நெல்லிக்கனியே கொடுத்தார். கொடுக்க எதுவும் இல்லாத நிலையிலும் தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த தாயின் கருணையை நினைத்து வருந்திய ஆதிசங்கரர் மகாலட்சுமி நினைத்து மனமுருகி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியதும் அந்த வீட்டின் மீது தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்தது அட்சய திருதியை நாளில்தான். இப்படிப்பட்ட மிக அற்புதமாக உள்ள நாளை கைவிடலாமா? முதலில் காலை 5 மணி முதல் 7 மணிக்குள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் எழுந்து குளித்துவிட்டு வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போட்டு அதன்பின் ஒரு பித்தளை சொம்பில் கங்கை நீர் அல்லது கடல் தண்ணீர், பச்சை கற்பூரம், மஞ்சள் பொடி மற்றும் சிறிது அளவு ஏலக்காய் பொடி இவை அனைத்தும் அந்த பித்தளை சொம்பில் கலந்து மாவிலை மூலமாக வீடு முழுக்க அந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும். அதன் பின்னரே கடவுள் சந்நிதியில் விளக்கு ஏற்றி மற்றும் மிக அதிகளவு சாம்பிராணி புகையே வீடு முழுக்க போட வேண்டும். இவ்வாறு செய்வதால் நாம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் விலக்கி நேர்மறை ஆற்றலே கொடுக்கும். பூஜை அறையில் கோலமிட வேண்டும். அதன் மேல் வாழை இலை ஒன்றினை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சை அரிசி பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக்குங்கள். கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும். அதன் பின் கலசத்திற்கு பொட்டு பூ வைத்து லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதற்கும் போட்டு பூ வைத்து குத்துவிளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும்.
அந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. இப்படி செய்வதால் அஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. அதன் பிறகு அவரவர் குடும்ப வழக்கப்படி பூஜைகள் செய்ய வேண்டும். அன்றைய தினம் மாலையில் அருகில் உள்ள சிவாலயம், பெருமாள் கோயில் என்று உங்களால் இயன்ற கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்னர் வீட்டுக்கு வந்து மீண்டும் தீப ஆராதனையை கலசத்துக்குச் செய்துவிட்டு, கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும். கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்துவிட்டதாக அர்த்தம். அட்சய திருதியே அன்று யாருக்கும் பணம் மற்றும் காசு தானமாக கொடுக்க கூடாது. தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும், தங்கம் வாங்கினால்தான் தங்கும், அது மென்மேலும் பெருகும் என்பதில்லை. அன்றைய தினம் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்பதுதான் நம்பிக்கை. அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. எனவேதான் இந்நாளில் தங்கம் வாங்க விரும்புகின்றனர். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க இயலாது. அதற்காக மனம் தளர வேண்டாம். உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம் என எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். லட்சுமி தேவிக்கு பிடித்த பொருள் வெள்ளிதான். அதனால் அன்று உங்கள் வசதிக்கு தகுந்தவாறு வெள்ளியில் வாங்கலாம், அல்லது அன்று தங்க சீட்டு போடலாம், அல்லது மிக குறைந்த தொகையில் ஜிபேயில் தங்கம் வாங்கலாம். நம்மிடம் செல்வம் சேர சேரதான் நாம் தானம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு செல்வம் அதிகளவில் சேரும். நம்மிடம் இருக்கும் செல்வத்தை மற்றவரிடம் கொடுக்காம இருந்தால் அந்த செல்வம் ஒரு நாள் அழிந்துவிடும். அதேபோல் நமக்கு மிஞ்சியது போகதான் தானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் உண்டு. அதன் அடிப்படையில் இந்த கலியுகத்தில் சிறந்த தர்மம் தானம்தான் மிக சிறந்த வழி என்று கூறலாம்.